ஏய் என்னப்பா இப்பதான் காசு கொடுத்துற, சீக்கிரம் போப்பா. காஷ்மீர் 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 யோ உள்ள இருக்க லைட் ஆஃப் பண்ணியா? நான் டயலாக் நீங்க பாத்துக்கிறீங்களா? ஷூட் உள்ளதா மேடம்? குட் மார்னிங் மேடம். மார்னிங் மேடம் நீங்க மேல இருந்து கீழே இறங்கி வரீங்க, உள்ள வந்து கையில் மேடம் வராங்க. ரூம் இருட்டா இருக்கு. அவங்க உங்களுக்கு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவ்வளவுதான் மேடம். இதான் சிச்சுவேஷன். அதாவது மேடம் இது வந்து ஒரு நைட் எஃபெக்ட் சீன். சரி. இப்போ நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது வீடு ஒரு இருட்டா இருக்கு. அப்போ தூரமா ஒரு வெளிச்சம் தெரியுது, சின்ன புள்ளியா ஒரு வெளிச்சம். நீங்க அதை பாக்குறீங்க, அந்த வெளிச்சம் அப்படியே மூவ் ஆகி உங்க பக்கத்துல வருது. அந்த வெளிச்சத்துல உங்க அம்மாவோட முகம் அப்படியே பிரைட்டா தெரியுது. இப்போ அம்மா கிட்ட வராங்க. இப்பதான் தெரியுது அந்த வெளிச்சம் கேக்கு மேல மெழுகுவத்தி எரியிற வெளிச்சம். அதை எடுத்துக்கிட்டு அம்மா வராங்க மேடம். அட் த சேம் டைம் அப்பதான் உங்களுக்கு புரியுது உங்க பர்த்டேவுக்காக அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. இதான் மேடம் சீன். இதுல உங்க போர்ஷன் என்னன்னா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு சொல்லி அப்படியே எமோஷன்ல அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி கதறி அழறீங்க. ஆனந்தத்துல அப்படியே கண்ணுல கண்ணீர் வந்து அழறீங்க. இப்ப அது மட்டும் தான் எடுக்க போறோம். ஓகே தானே? ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே, நீங்க பொசிஷன் போங்க. ஏய் காஸ்டியூம்ல ரெடி பண்ணியாச்சா? சார். ஏய் டைம் கோட் நோட் பண்ணிக்கோ. ஓகே நான் பாத்து. லைட்ஸ் அப். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். எனக்கு கால் பண்ணாத, என்ன பார்க்கவும் முயற்சி பண்ணாத. என்ன அப்பப்போ கொஞ்சம் அப்செட் ஆயிடுறேன். நான் பிபியா இருந்தப்ப கூட என்ன சுத்தி பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா சாதாரண பிபியா இருந்தப்போ ஏதோ ஏனும் புரியாத சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இப்போ அதை நான் தொலைச்சிட்டேன். நான் கையெல்லாம் மாறிட்டேன். எல்லாருமே பிரமிப்பா பாக்குற ஒரு ஆளாயிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்குமே என் அடையாளம் தெரியுது. எங்க போனாலும் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் என்னால நம்ப முடியாத வாழ்க்கை. ஐயோ வேணான்னு சொல்றல, போங்க. என்னப்பா என்ன நேரம் ஆச்சு, மேடம் இன்னும் காணோம். ஏய் எல்லாம் ரெடியா இருக்குல? நோட் பண்ணிக்கோ. சொதப்ப கூடாது. ஏய் ராம், மேனேஜர் கூப்பிடு. இந்த கூப்பிடுறேன். மேனேஜர் ஏங்க போன் என்ன பண்ணி ஆச்சு? சார் இருக்கேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எனக்கும் இப்ப என்ன இப்போ time பண்றதுனே என்னாச்சு? புரியல சார். அது சுரேந்தர் தானே? ஆமா, கையிலோட லவ் ஸ்டோரி டைரக்டர் அவர்தான். என் லைஃபே போச்சு சார். 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னு கையில் கிட்ட சொன்னோம். ஆனா அவங்க இன்னும் ஸ்பாட்டுக்கே வரல. ப்ரொடியூசர் கிட்ட நான் என்ன சார் பதில் சொல்றது? நான் ஷாட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். என்னமோ நான் தகராறு பண்ணி அவங்க வராத மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காரு. இப்பதான் சார் பேசினேன் உங்ககிட்ட. வேணா ஐயோ கடைசியில எல்லாமே ஏன் தலையில தான் சார் வந்து விடியும். சொன்னா புரிஞ்சுக்குங்க. மேடம் நீங்க வந்து முன்னாடி இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து கேமரா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறீங்க. சரி. அந்த மெசேஜை யார் அனுப்பியிருக்காங்கன்னா உங்க அம்மா தான். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் தனியா வந்துருங்க சுரேந்தர். அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே. வந்துட்டேன். சொல்லுங்க மேடம். கையல் அங்கதான் இருக்காளா? ஆமா இங்கதான் மேடம் இருக்காங்க. அந்த கார்த்திக் அவரும் இங்கதான் இருக்காரு. என்ன விஷயம் மேடம்? அந்த மகாராஜாவுக்கு இப்போ ஒரு வெகுமதி கிடைச்சிருக்கு. புரியல மேடம். பிருத்வி கிட்ட கார்த்திக் ஏதோ வம்பு இழுத்திருக்கான். பிருத்வி கார்த்திக்க அரைஞ்சிட்டாரு. மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? காலங்காத்தால செம ஸ்வீட்டான விஷயத்த சொல்றீங்க.
1/2 கிலோ ஸ்வீட் அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கு மேடம். ஆமா சுரேந்தர், நிஜம்தான். மேடம் இப்பதான் புரியுது. அதனாலதான் கையில் ஸ்பாட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்காளா? ஓகே ஓகே, இனி நான் பாத்துக்கிறேன். இத வச்சு நான் பண்ற டார்ச்சர்ல அந்த கார்த்திக் இனிமே ஸ்பாட்டுக்கு வரணுங்கிறது என் கனவுல கூட நினைக்க மாட்டான். அதானே நமக்கு வேணும். உங்க இடத்த பிடிக்க நினைச்ச அவன் இனிமே ஸ்பாட்டுக்கு கூட வரக்கூடாது. கார்த்திக் மட்டும் இல்ல சுரேந்தர், அந்த கையலும் வரக்கூடாது. இத வச்சே அவளை கதற அடிக்கணும். விடுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் இந்த அறைய வச்சு பண்ற அலப்பறையில அந்த கையல் கதிகலங்க போறா பாருங்க. ஓகே மேடம். ஓகே, பாய். பாய் சுரேந்தர். இத பாரு முருகானந்தம், நம்ம ஷீலாவுக்கு இதை விட பெஸ்டான வரன் அமையவே அமையாது. ஒரே பையன், கல்யாணத்தை முடிச்சிட்டு அங்கே கூட்டிட்டு போயிடுவாராம். சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுட்டுனா நீ பாட்டுக்கு அக்கடா நிம்மதியா இருக்கலாம்ல. நல்ல வரனை பத்தி சொல்ற, நீ என்னப்பா இவ்வளவு யோசிக்கிற? அதுக்கு இல்லப்பா, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு ஷீலா சினிமா சான்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் சுத்திட்டு இருந்தா. நான் தான் எனக்கு உடம்பு முடியலம்மா, என் கூட வந்து இருன்னு சொல்லி வற்புறுத்தி இங்க வர வச்சிருக்கேன். வரப்போற மாப்பிள்ள ஷீலாவையும் நல்லா பார்த்துக்கணும், இந்த கடையையும் தொடர்ந்து எடுத்து நடத்தணும். இது எங்க பரம்பரை கடை. எனக்கு அப்புறம் இந்த கடையை மூடாம நடத்தணும், அதான் என்னோட ஆசை. ஏன்பா மாப்பிள்ள ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்ற, ஓஹோன்னு அங்க இருக்கிறத விட்டுவிட்டு நீ என்னடா பரம்பரை தொழில் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஃபாரின்ல இருக்கிறவனை கூட்டு வந்து இங்க உட்கார வைப்பியா? நடக்கிறத பேசுப்பா. சரி வா, ஷீலா கிட்டே கேட்போம். ஆசை ஏன் கெடுப்பானே, வா. என்னாச்சு சார்? மேடம், பிருத்திவி சார் ஏதாவது மூட் அவுட்ல இருக்காரா மேடம்? 3 தடவை ஷார்ட் ரெடின்னு சொல்லிட்டாங்க, உள்ள இருந்து வெளியே வரல மேடம். உள்ள போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் வெயிட் பண்றேன் மேடம். டைம் வேற போயிட்டு இருக்கு மேடம். நான் போய் என்னன்னு பாக்குறேன் சார். ஐயோ வேணாம் மேடம், நீங்க போய் ஷாட்டுக்கு வரலையான்னு கேட்டு அவர் உங்களை எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாரு மேடம். போங்க சார். பிருத்வி குழந்தை மாதிரி, பேசுற விதத்துல பேசினா அவர் புரிஞ்சுக்க போறாரு. இருங்க, நான் போய் பேசி பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிங்க மேடம். பிருத்வி. வா நேத்ரா. என்ன சார் அதுக்குள்ள கதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? சொல்லிருக்கேங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிருக்கேன், போய் கேட்டுக்கோங்க. உரைக்கிற மாதிரியா? அப்ப கதை பேர் என்ன, உப்பா? மேடம் நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க. கப்ப பின்னாடி மறைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க. அம்மா உங்களை பாக்குறாங்க. ஓகே. நீங்க கப்ப கடல காட்டாம அப்படியே எடுத்துக்கிட்டு ஓடுறீங்க. அம்மா உங்களை விரட்டுறாங்க. அம்மா உங்க கைய பிடிச்சி கப்ப பாக்குறாங்க. அப்படியே அம்மா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. இதான் கையில் ஷாட். ஒரே ஷாட்ல போக போறோம். ஒரு மானிட்டர் பாத்துடலாமா? ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே சார். அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கப்ப கையில கொடுங்கப்பா. நீங்க 2 பேரும் அவுட்ல இருந்து என்ட்ரி ஆகுங்க. ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன். மாம். ஹாய் பவித்ரா. வா வா. ராலி என்னது கையில? ஏய் காட்டு. ஏய் காட்டுன்றல. கட் 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 கட். என்னப்பா, நான் தான் மூமெண்ட் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சொதப்புறீங்க? சார் சாரி சார், ஒன் மோர் போயிடலாம். அண்ணே நீங்க பண்ற எல்லா தப்பும் கடைசியில ஏன் தலையில தான் விடிய போகுது. அந்த மிரர் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். அந்த பவுடர் பேட் எடுங்க, வச்சுக்கோ மேடம். உள்ள இருக்கும், நல்லா பாருங்க. கொடுங்க. அப்படி ஸ்மூத்தா போங்க. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். யாரு? மேடம் நான் முருகன். வனமோகினி படத்துல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணேன். என்ன உங்களுக்கு தெரியும்? நல்லா இருக்கீங்களா மேடம்? ஆம் தெரியும் முருகன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க. மேடம் உங்கள்ட்ட மேனேஜரா ஒர்க் பண்றாரு கார்த்திக்.
நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசர் மீட்டிங்காக வந்தாரு. வந்த இடத்துல ஏன் என்னாச்சு? இங்க ஒரு சின்ன தகராறு மேடம். தகராறா? என்ன பிரச்சனை? எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு மேடம். அந்த ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்றதே பெரிய விஷயம். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு தெரியல மேடம். நீங்க கார்த்திக் கிட்ட பேசுங்க மேடம். இனிமேல் இது மாதிரி எங்கேயும் நடக்காம பார்த்துக்க சொல்லுங்க மேடம். அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் மேடம். சரிங்க முருகன். பாய் மேடம்.